நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர் வந்து அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை வந்து அங்கே வீடு வாங்கினாரு, இங்கே பத்திரம் வந்து பதிவு பண்ணார் அப்படின்ற தகவல் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு சார். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, அவர்கிட்ட வந்து எவ்வளோ சொத்துக்கள் சார் இருக்குது இப்போ வரைக்கும்? அண்ணாமலைக்கு வந்து கப்பலே ஓடுதான். ரெக்க கட்டி பறக்குதும்மா அண்ணாமலை கப்பல். அந்தளவுக்கு பணம் இருக்குது. துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் லண்டனில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சாதாரண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு கிராமத்து விவசாயி குப்புசாமின்னு ஒரு கிராமத்து விவசாயி பையனாக தான் அவருடைய கேரியரை வந்து ஆரம்பிக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு சொத்து இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை. அவங்க மனைவி அகிலா வந்து ஐஏஎம்மில், ரெண்டு பேருமே ஐஏஎம்மில் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க வந்து அரசியலுக்கு உள்ளே வரும்பொழுதே ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு தான் உள்ளே வராங்க, ரைட்டுங்களா? அப்போ தான் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ஓப்பன் பண்ணி ஒரு சோர்ஸ் மூலமாக பார்க்குறேன். நான் பார்க்கல, ஒரு சோர்ஸ் மூலமாக பார்க்குறேன். அந்த பையன் வந்து பெங்களூர் பையன். அந்த பையன் வந்து இவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தான் அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, பெங்களூர் போலீஸை வச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு. அந்த பையன் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ட்ரையலை. இது வரைக்கும் ஒரு 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பான் அந்த பையன். அதாவது அண்ணாமலையுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்காக. பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அகிலா வந்து நிறைய போலி கம்பெனிகளை வந்து அகிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கம்பெனி. அதில் ஒரு கம்பெனி பேர் வந்து வனனம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியை வச்சு எல்லாமே போகஸ் கம்பெனி. போகஸ் கம்பெனி நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிறது, பண்ணுறது, போகிறது. இதுக்காகவே வந்து அகிலா வந்து பெங்களூரில் ஒரு இடத்துல ஆஃபீஸே வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த அண்ணாமலையுடைய போகஸ் கம்பெனி. இதெல்லாமே வந்து அவர் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போதே இதெல்லாம் வெளியில் நம்ம கொண்டு வரும்பொழுது தான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இந்த மாதிரி நிறைய போகஸ் கம்பெனிகளை இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதனாலாம் ட்விட்டர்லேயே நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி போகஸ் கம்பெனி இவர் வச்சுருக்காரு, நிறைய வேலைகள் இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அந்த பையனையும் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஒரு பையன். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் அது. அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதெல்லாம் நம்ம என் ட்விட்டர்லேயே இருக்குது நிறைய டீட்டெயில். அப்போது இந்த மல்டிப்புள் க்ரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மணல் கரிகாலன் ஒருத்தர் இருக்கான் இங்கே. மணல் கரிகாலன் வந்து மணல் மாஃபியாவை ரன் பண்ணுறான் தமிழ்நாட்டில். கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், இந்த 3 பேரும் ரன் பண்ணுறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் அண்ணாமலை வந்து ரன் பண்ணுறாங்க. அப்போது வந்து அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. யார் மணல் எடுக்கிறவங்க பேரில் எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்குது. 7 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சம்மன் பண்ணி கூப்பிடுது. அப்போது வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஒவ்வொரு ஆற்றுப்படுகையிலையும் வந்து செயற்கைக்கோள் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, எவ்வளோ மணல் வந்து இவங்க அள்ளியிருக்காங்க, திருடியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட காவேரி ஆற்று மணல்ன்றது தமிழ்நாட்டுக்கு இல்லைன்றது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து இந்த டீம் தான் வந்து நிறைய கொள்ளை அடிக்குது. அப்போ அந்த 7 ஆட்சி தலைவர்களை சம்மன் பண்ணி அமலாக்கத்துறை இது பண்ணி மொத்தம் 4000 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்ததாக கண்டுபிடிக்கிறாங்க, ரைட்டா? அப்போது வந்து துரைமுருகனை வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து அதில் சிக்கிறாருன்னொன்னே அவரை லண்டனில் மீட் பண்ணி ஒரு 350 crores. லண்டனில் வந்து இவனுக்கு ஒரு ஹோட்டலில் இருக்குது கரிகாலனுக்கு. அந்த ஹோட்டலில் வந்து துரைமுருகனை மீட் பண்ணி ஒரு 350 crores வந்து வாங்குறாங்க அண்ணாமலை, அந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், 350 crores அதுவே. அதுக்கப்புறம் இவர் அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்கிறார் கோயம்புத்தூரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 150 crores இவங்க வந்து இதே மணல் மாஃபியா வந்து கொடுத்து பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகும்போது துப்பாக்கி வச்சு தமிழ்நாடு போலீஸோட உளவுத்துறை வந்து
பிடிச்சி இது பண்ணுறான். அப்போ 350 crores + 150, 500 crores. ஆருத்ரான்னு ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி. அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து முழுக்க ஏமாத்துறாங்க. அந்த ஆருத்ரான்ற சிட் ஃபண்ட் கம்பெனியில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே பாஜகவுடைய நிர்வாகிகள் ஆகுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சினிமா நடிகர் சுரேஷ், ஆண்ட பரம்பரடா அப்படின்னு வருவார் அவர். அந்த ஆருத்ரா ஃபினான்ஸ் கம்பெனி மோசடி வந்து தமிழக அரசில் ரிப்போர்ட் ஆகுது. ராஜசேகர்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போது வெளிநாட்டில் இருக்கார். அவரை வந்து பிடிக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகளுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. அது அப்படியே டேக் ஆஃப் ஆகாமலே போயிடுச்சு ஆருத்ரா. அப்புறம் தேசிய கபடி லீகுன்னு ஒரு மோடி கபடி லீக்னு ஒரு லீக் ஆரம்பித்து அதில் வசூல் பண்ணுறார். அதே மாதிரி எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை இவர் தலைவராக இருக்கும்போது பிளான் பண்ணி அதில் வசூல் பண்ணுறார். அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவிஐபி அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே, டிஎம்கே அமைச்சர்கள் உட்பட எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை கேஸ் வரும்னு மிரட்டியே நிறைய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு துபாயில் வந்து ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது அண்ணாமலையுடைய டோட்டல் ஒர்த் வந்து ஒரு 2000-3000 கோடிக்கு வந்துருச்சு. ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் 2000-3000 கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை சொத்து சேர்த்தார் அப்படின்றது ஒரு பெரிய அலிகேஷன். இதெல்லாமே டெல்லிக்கு போகுது. டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லாருமே வந்து அண்ணாமலையை கேள்வி கேட்குறாங்க. ஆருத்ரா மோசடி ஏன் பண்ண அப்படின்னா, எனக்கு கட்சி நடத்த காசு வேணும், அதுக்காக பண்ணேன் அப்படின்னு ஒரு பதிலை வந்து டெக்னிக்கலாக சொல்லி தப்பிக்கிறார் ஆருத்ரா மோசடியிலேருந்து. மற்ற மோசடிகளுக்கு இதான். அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறை வரும் போகும்ன்றது வந்து இவர் வந்து அமலாக்கத்துறை என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத எங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாருன்னா, இவர் நேரடியாக போயிட்டு அமித்ஷா கிட்டே போய் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும் நீங்கள், அப்போ தான் வந்து நடக்கும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு பயம் வரும் எல்லாருக்கும், திமுக ஆட்களுக்கு எல்லாருக்கும் பயம் வரும்னு இவர் நேரடியாக போய் அமித்ஷாட்ட சொல்கிறாரு. உடனடியாக வந்து அமித்ஷா அது வரைக்கும் எந்த கேஸும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருந்த இந்த கண்டக்டருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி ஏமாற்றியதாக சொல்லப்படக்கூடிய அந்த வழக்கை வச்சு செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஒரு யூடியூபர் அனுப்பிச்சு அந்த செந்தில் பாலாஜி கட்டுற வீடு வந்து 400 கோடி 500 கோடின்னு ஒன்று கிளப்பி விட்டு செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி கைது பண்ண உடனே அமலாக்கத்துறையை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொழிலதிபர்களுக்கும் பயம் வந்துடுது, எல்லா அமைச்சர்களுக்கும் பயம் வந்துடுது, எல்லா விஐபிகளுக்கும் பயம் வந்துடுது. அந்த அமலாக்கத்துறையை வந்து உதயநிதிக்கு எதிராக ஏவி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு முயற்சியை பண்ணுறாரு அண்ணாமலை. ஸோ அந்த அமலாக்கத்துறையை காமிச்சே பயங்கரமாக வசூல் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும். இப்போது ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு அதுவும் கோடிக்கணக்கில் கலெக்ஷன் ஆகுது. ஆருத்ரா, அப்புறம் நிறைய நிதி நிறுவனங்கள்லேயே ஆருத்ரா தான் மெயினாக வந்து நிற்குது. அது இல்லாமல் நிறைய நிதி நிறுவனங்களில் எல்லாமே போலி நிதி நிறுவனங்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு கட்டுப்பட்டதாக தான் இயங்குது. இப்படி வந்து கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி பெரிய அளவுக்கு ஆனவர் பாஜக தலைவராக இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நிழலாக தான் பண்ணார். இப்போது நிஜமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். சார், நீங்கள் சொன்னீங்க ஆயிரக்கணக்கான கோடியை வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் அமைச்சர்கள் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம், பயப்படுவாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் எதில் சார் பண்ணார், எந்த நிலையில் பண்ணார், இப்போ வெளிப்படையாக பண்ணுவதற்கான காரணம் என்னவா சார் இருக்குது? அதாவதுமா, இப்போது மற்றவங்க வந்து லஞ்சம் வாங்க பயப்படுவாங்க, ரைட்டுங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிறதுக்கு பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. இது வந்து வேலியே பயிரமையே இருக்காது தான். மற்ற அமைச்சர்கள் மற்ற இடங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யோசிப்பாங்க, எப்படி பண்ணுறது, ஏதா பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் அலறுவாங்க. இவங்க வந்து டைரெக்டாக வாங்குவாங்க. இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகளே வந்து
லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து இன்று அமுல்படுத்துகிறவங்க அவங்களே வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க இல்லைங்களா? பல நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் நீதித்துறையிலேயே சில இடங்களில் லஞ்சம் ஊடுருவதா குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது ரைட்டுங்களா? ஒரு நீதிபதி வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து பிடிபட்டு எரிக்கப்பட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஃபயர் ரெஸ்கியூ பண்ண போகும்போது கட்டுக்கட்டாக பணம் எரிக்கப்பட்டு அந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வழக்கே வந்து பாராளுமன்றம் வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இது வந்து வேலியை பயிர மேற விஷயம். இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இதில் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பாஜகவினர் வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருந்தார். இலகணேசன் மாதிரி ஆட்கள், சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில். இப்போ வாஜ்பாய் வந்து ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அந்த ஆட்சியில் வந்து பெரிய அளவுக்கான விஷயங்கள் எதுவுமே இங்கே நடக்கலை. இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் பயந்தாங்க அந்த ஆட்சியை பற்றி ஏதாவது தப்பாயிடுமோன்னு. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஓப்பனாக அண்ணாமலை வந்து ஓப்பனாக பண்ணுறாரு. இப்போது இந்த சொத்துக்கள் வாங்கிறது சம்பந்தமாக அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அந்த இப்போ இந்த சொத்துக்கள் இவர் வந்து வாங்கி குவிக்கிறாரு இப்போது அப்படின்ற மாதிரி நிறைய அலிகேஷன். இப்போ இந்த கல்யாணராமன் ஒருத்தர், இன்னும் பல யூடியூபர்ஸு, மாரிதாஸ்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸோடு வெளியே சொல்கிறாங்க. அது அப்போது இப்போ நான் கூட ஒரு கம்பெனி வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் அப்படின்றத என் ட்விட்டர் பக்கத்தில் வெளியே கொண்டு வந்தேன். அந்த மாதிரி சேரலாதன் ஒருத்தரோடு சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கம்பெனி இந்த 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1ஆம் தேதி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போகஸ் கம்பெனிகளை வந்து ஆயிரக்கணக்கில் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் பெல்ட்டில் வந்து பெரிய ரியல் எஸ்டேட் பிளேயர் வந்து அவர் தான். அவங்க எலெக்ஷன் டைம்லேயே அவங்க மனைவி பேரில் நீலாம்பூர் பக்கத்தில் ஒரு 7.5 ஏக்கர் நிலம் வந்து அவர் வாங்குறார் ரைட்டுங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஓப்பனாக வந்து வாங்கிறதுக்கு காரணம் இப்போ அவர் பாஜக தலைவர் இல்லை. அந்த விளக்கத்தில் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்துலேயே என் மனைவிக்கு வந்து நான் பவர் கொடுத்துருக்கேன், அவங்க தான் வந்து விவசாய நிலங்களெல்லாம் வாங்குகிறாங்க, விவசாய நிலங்களை வாங்கிறதுக்கு வந்து நான் பவர் கொடுத்துருக்கேன், அதுக்காக வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோம், வரி செலுத்தி முறையான இது அடிப்படையில் கடன் பெற்று நான் வந்து வாங்குகிறேன். நான் வந்து தேசிய அளவில் பால் வளர்ச்சிக்கான நிதி நிறுவனத்துக்கிட்ட இயற்கை விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. இயற்கை விவசாயத்தோட இந்த ஆடு வளர்க்குறது, பால் வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னுடைய சொத்துக்களை அடமானம் வச்சு கடன் வாங்கி தான் நான் வந்து இந்த நிலத்தை வாங்குகிறேன் அப்படின்னு. அதாவது என் செலவுக்கே காசு கிடையாது, என் நண்பர்கள் தான் செலவுக்கு காசு கொடுக்குறாருங்க அப்படின்னு இவர் ஒரு காலத்தில் சொன்னவர். இன்றைக்கி எப்படி செலவுக்கே காசு இல்லாத ஒருத்தர் எப்படி வந்து சொத்துக்கள் வாங்குவார் அப்படின்றதான் இன்றைக்கி கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பேர், சந்திரசேகர், டிஏ சந்திரசேகர், டிஏ பெருமாள் சாமி, இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் 16 ஏக்கர் நிலம் இவர் வந்து வாங்கியிருக்கார். அவர் அகிலா, இவர் இல்லை, இவரோட மனைவி அகிலா 16 ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் சிறுவாணி ஆற்றுக்கு போகிற வழியில், நொய்யல்ன்றது ஒரு பெரிய ஆறு, அங்கே வந்து அரசாங்கமே பாலங்கட்டி வேறு கொடுத்துருக்கு இவங்க நிலத்துக்கு. இவங்க வந்து 16 ஏக்கர் நிலத்தை வந்து வாங்குகிறாங்க. அது வந்து 2.25 கோடி 2.25 கோடின்னு 5.5 கோடி ரூபாய்க்கு ஒயிட்டில் வாங்குகிறாங்க. அந்த இதோட அந்த லேண்டோட ஒர்த்து வந்து 20 கோடி ரூபாய் ரைட்டுங்களா? அது மொத்தம் ஒரு 16 பேர்கிட்டேருந்து மொத்தமாக அடித்து இவர் வாங்கியிருக்கார். இது டோட்டலாக வந்து இந்த பத்திரத்தோடு நம்ம கையில் இருக்குது. நம்ம பத்திரத்தையும் நம்ம அந்த வீடியோ பதிவில் காட்ட போகிறோம். எப்படி வாங்கினார், இது பண்ணாருன்றது பத்திரமே நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த பத்திரத்தையும் காட்ட போகிறோம்.
ஸோ வாங்குறாரு. சாதாரண ஒரு ஆளுன்னா பயப்படுவாங்க, இன்கம் டேக்ஸ் வரும், அமலாக்கத்துறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட சேம்பரே வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு கரூரில் எலெக்ஷன் நிற்கும்போது அதில் கிடைச்ச காசை வந்து அண்ணாமலையார் சேம்பர்னு ஒரு சேம்பர் ஆரம்பிக்கிறாரு. அந்த சேம்பரோட ஒர்த்து மட்டுமே 200 கோடி ரூபா. அந்த சேம்பரில் குவாரி இருக்குது, குவாரியில் மணல் எடுக்கலாம், பாறையை உடைக்கலாம், அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வெளியூர்லேருந்து ஒரு செங்கல்கள் செய்வதற்கான ஒரு பெரிய மிஷின் ஒன்று வந்து ஒரு சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன் நாட்டிலேருந்து அவர் இறக்குமதி பண்ணுறாரு. அப்போது அந்த செங்கல்கள்லாம் எப்படி செய்கிறது, அதுக்கெல்லாம் 200 கோடி ரூபா அதுக்கே ரெடி பண்ணி அவர் பண்ணியிருக்கார். ஸோ இப்போது நொய்யல் ஆற்றங்கரையில் லேண்டு வாங்கியிருக்காரு 5.5 கோடி ரூபாய்க்கு ஒயிட். ஆனால் அந்த லேண்டோட ஒர்த் வந்து 20 crores. இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர் இவர் லேண்டு வாங்குகிற இடம் வந்து இக்கரை போல்வாம்பட்டின்னு ஒரு ஊர். இக்கரை போல்வாம்பட்டி வந்து கிட்டத்தட்ட ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதி தான் இக்கரை போல்வாம்பட்டி. நொய்யலாறு இப்படி மேலே ஏறினா சிறுவாணி எல்லாமே. அங்கே வந்து ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று வர்றதுக்காக இருக்குது. அந்த இடத்த வந்து 20 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் டோட்டலாக வாங்கியிருக்கக்கூடிய நிலத்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 90 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எந்த அரசியல்வாதியுமேமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே யாருமே இருந்தாலும் சரி இப்படி ஓப்பனாக நிலம் வாங்க மாட்டாங்க. 2 விஷயம் வரும். ஒன்று வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தார்னு ஒரு வழக்கை வந்து மாநில அரசு போடும். சமீபத்தில் சத்யான்னு ஒரு பன்னீர்செல்வம்னு ஒரு கவுன்சிலர் பண்ருட்டியில் அவங்க மேலே வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு என்பது வந்திருக்கு. இவருக்கு தெரிஞ்ச வருமானத்தை தவிர அதிகமான சொத்து வந்திருக்கு. இப்போது அகிலா வந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்றது இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒர்க்குன்றது இது வரைக்கும் கேட்டகாரிக்கலாக சொல்ல. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பிஸ்னஸில் என்ன வருமானம் வந்தது, என்ன ஒயிட்டில் வந்தது, என்ன பிளாக்கில் வந்தது, எப்படி இவ்வளோ இப்போது 5.5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒயிட்டை காமிச்சு ஒயிட்டாகவே நிலத்தை செக் பேமெண்ட்டாகவே போட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த காசு எப்படி வந்ததுன்றது தெரியவே இல்லை. யாருமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நிலத்தை வந்து ஓப்பனாக வாங்கவே மாட்டாங்க. ஒன்று அமலாக்கத்துறைக்கு ஒரு பயம் இருக்கும், இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்கும். அண்ணாமலைக்கு வேலையே கிடையாது. எனக்கு வீட்டு செலவை வந்து நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவர் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்குறாருன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சார் இதை தொடர்ந்து சார் பாஜக வந்து எப்பவுமே ஒரு 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 விஷயம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப மிஸ்டர் க்ளீன், நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து இவ்வளோ பெருசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி பாஜக நிர்வாகிகள் வந்து எதுவும் கேட்கலையா, இல்லை இதை பற்றி எதுவும் அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பாஜக நிர்வாகிகள் வந்து இதை பற்றி அண்ணாமலை மேலே பெரிய புகாரே அமைச்சிருக்காங்க. ஆருத்ரா காலத்துலேருந்து பெரிய புகார் வந்து அவர் மேலே அமைச்சிருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறது வந்து ஆருத்ரா நான் ஏன் பண்ணேன்னா கட்சி செலவுகளுக்காக பண்ணேன் அப்படின்றது தான். இது மாதிரி பல எண் மக்கள் யாத்திரையில் வந்து அவர் நிறைய காசு வசூல் பண்ணுறாரு. அதை பற்றி அமர் பிரசாத் ரெட்டின்றவர் தான் வந்து நிறைய காசு வசூல் பண்ணுறாரு. அதை பற்றி கேள்வி கேட்கும்போதும் அதுதான் சொன்னார், கட்சியை நடத்தணுன்னா காசு வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திமுக அமைச்சர்களை வந்து மிரட்டுறாரு. திமுகவுடைய மேலிடம் வரைக்கும், மேலிடத்துலேருந்து கீழே அமைச்சர்கள் வரைக்கும் மிரட்டி வந்து கருப்பு பணத்தை வசூல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு புகார் இருந்தது. இந்த புகாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக போனதுனால தான் அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு வந்து நயினார் நாகேந்திரனை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வராங்க. அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. இப்போவும் அவர் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறத பற்றி சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துகிற மாரிதாஸ்ன்றவர் அவர் பாஜகக்காரர். கல்யாண ராமன்னு ஒருத்தர் வெளிப்படுத்துகிறாரு, அவரும் பாஜகக்காரர். அவங்க எல்லாமே வந்து பாஜகவை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்குது. இவர் மேலே வந்து விசாரணை கமிஷன் வந்து
பாய போது விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.